ஆடிட்டா இருக்குங்களா? உங்களுக்கு பாருங்க ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருக்கும், மணிமாலா இருக்கும், நீங்க பேசலாம். வாய்ஸ் கேக்குது சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆடிட்டா இருக்குங்களா? ஆடியபிள் இருக்கு சார். ஓகே. நெக்ஸ்ட் PGTRB 2023 சரிங்களா? மோஸ்ட்லி 2023ல எக்ஸாம் வரலாம். சரிங்களா? டேக் 1 year to 1.5 year ஆஃப்டர் தட் எக்ஸாம் வருதுன்னு நினைக்கிறேன். நடுவில் PGTRB பற்றி வாய்ப்பு இல்லை. 1 year இருக்கு வாய்ப்பு இல்லை. ஆஃப்டர் 1 year உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். இட்ஸ் லாங் டைம். அப்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு நிறைய டைம் கிடைச்சுன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், நிறைய டெஸ்ட் எழுதலாம். சரிங்களா? பாஸ் பர்சன்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் பேட்ச் 1ல எப்பயுமே அதிகமா இருக்கும். பேட்ச் 1ல படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அதிகமாக பாஸ் ஆவாங்க. பேட்ச் 2 அண்ட் நியர் த டைம் ஆஃப் எக்ஸாம் டைம்ல வந்து படிக்கிறவங்களோட பாஸ் பண்ற அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். அது பொதுவாகவே அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். பட் இட்ஸ் பேசிக் கான்செப்ட். அது ஒரு பேசிக் தான். பிகாஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்க தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறத ஒரு பேசிக். இன்னொரு விஷயம் கூட இருக்கு, ரிப்பீட்டர்ஸ் பாஸ் பண்றதோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. சரிங்களா? மோஸ்ட்லி. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு there is a concession only for the app maintenance fee அவ்வளவு தான் வாங்குறோம். சரிங்களா? ஓகே. ஸோ PGTRB 2023 இஸ் அவர் எய்ம். சரிங்களா? அதுல பாஸ் பண்றது அதுல மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் நம்ம கிளாஸ் படிச்சீங்க நீங்க வேற எக்ஸாமே பாஸ் பண்ணுங்க. அதுல நம்ம டெப்தா நடத்துறோம். நாட் ஃபார் PGTRB பேஸ்ட். சரிங்களா? PGTRB பேஸ்ட்ல நடத்துறது இல்ல, அதுவும் பிளஸ் அதோட அடிஷன்ஸ் இன்னும் அடிஷனா தான் நடத்த முடிஞ்சு. சரிங்களா? மோசமா இருக்க மாட்டோம். போர்ட்ல நோட்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டோம். நோட்ஸ் மட்டும் எழுதி போட்டுட்டு அது புரியாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்படி நம்ம நடத்துறது இல்லை. நம்ம நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, சார் நாங்க வந்து ஆக்சுவலா பிஎஸ்சி எம்எஸ்சி வந்து நாங்க எதுவுமே பிசிக்ஸே தெரியாம தான் வந்தோம். பட் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 monthsல நிறைய தெரிஞ்சுக்கணும் பிசிக்ஸ்ல அப்படின்னு தான் சொன்னது உண்டு ஒழிய. சரிங்களா? எதுவுமே மொட்டையா நடத்துறதோ கிடையாது. சரிங்களா? இது புரியும், கண்டிப்பா சப்ஜெக்ட் புரியும். சப்ஜெக்ட் புரிஞ்சதான் சப்ஜெக்ட் வந்து சரிங்களா பாஸ் பண்ண முடியும். இன்னொன்னு சப்ஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் புரியாம படிக்கிறதுலாம் யூஸ், பிசிக்ஸ் புரியாம படிக்கிறது யூஸ். பிசிக்ஸ் மட்டும் எந்த சப்ஜெக்ட்டுமே அது ஒரு விஷயம். அடுத்த டெஸ்ட் நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நான் சொல்றது குறிப்பா தான். ஆன்லைன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ஒரு 65 ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாலிடெக்னிக்ல பாதி பேர் தான் டெஸ்ட் எழுதுறாங்க. சரிங்களா? பாதி பேர் எழுத மாட்டேங்கிறாங்க. ரெகுலர் கிளாஸ்னா எழுதாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் டெஸ்ட்ல உட்காந்து இருப்பாங்க. நான் கம்பல்சரி போய் பார்ப்பேன். வேகமா கொடுக்குற கூட ஏன் வேகமா கொடுத்துருக்கீங்க படிக்கலன்னு கேட்பேன். சரிங்களா? ஆன்லைன்ல அந்த ஒரு சில விஷயம் இருக்கு, ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. அது என்னன்னு இந்த மாதிரியான விஷயம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெஸ்ட் எழுதுங்க, ஏன் எழுதல அப்படிங்கிறது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கு. மற்ற நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அட்வான்டேஜஸ்னா எனி டைம் சரிங்களா கிளாஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம எடுத்த கிளாஸ் ஒருவேளை அவங்களால பார்க்க முடியல, அந்த டைம் லைவ் கிளாஸ்ல இல்ல அப்படின்னாலும் ஆஃப்டர் தட் இது அவைலபிளா இருக்கும். மினிமம் 10 days 10 daysல நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? சம்டைம்ஸ் 1 month கூட இருக்கும். அது வேற. 10 daysல நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். அப்போ ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க அந்த வித்தின் 10 days ஆஃப் அந்த டைம் பீரியட்ல எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்போ பாத்துக்கலாம். பட் ரெகுலர் கிளாஸ்ல அப்படி இல்லை. 1 day அவங்களுக்கு ஆப்சென்ட். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், சாட்டர்டே சண்டே வர முடியல, ஒரு யூனிட் முடிஞ்சிடும், ஒரு அரை யூனிட் முடிஞ்சிடும். சரிங்களா? பட் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. மற்றவங்க நோட்டை பார்த்து எழுதி இருப்பாங்க, அல்லது அவங்க நோட்டை வாங்கி ஜெராக்ஸ் பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க கூட இருக்கிறது ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து. அப்படி இருந்தாலும் அவங்க கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதுல பாத்தீங்கன்னா இதுல அட்வான்டேஜ். அந்த பிரச்சனை எல்லாம் இங்க கிடையாது. ஈஸி. சரிங்களா? கிளாஸ் அட்டன் பண்றது ஈஸி. ஆனா டெஸ்ட் தான். சரிங்களா? டெஸ்ட் அண்ட் மானிட்டரிங் எப்படி பண்றீங்க, மானிட்டரிங் அப்படிங்கறத வந்து பண்றதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. இந்த மாதிரி அது வந்து அதுக்கு தனி டிஸ்கஷனே போட்டுக்கலாம், யார் யாரெல்லாம் டெஸ்ட் எழுதல அப்படிங்கறது எடுக்கிறது. சரிங்களா? அப்படின்னு முடிவு பண்ணி, ஏன்னா அப்பதான் அந்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா 1 year ஆஃப் டைம் இருக்கும்போது பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு விஷயம் மனசுல தோணும். சரிங்களா? தள்ளி போட்டுருவோம். இந்த டெஸ்ட் நாளைக்கு எழுதலாம் அல்லது அடுத்த வாரம் எழுதலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இதுல ஒரு சின்ன டிராபேக் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்ஸ் ரிலேட்டிவிட்டி. இந்த டாபிக் ஆஃப் ரிலேட்டிவிட்டி நான் மோஸ்ட்லி மாத்தி தான் நான் எடுப்பேன். என்ன அப்படின்னாக்கா டெமோ கிளாஸ். பட் என்னன்னா சில நேரங்களில் ஒரு சிக்கல் உருவாக்கிது. அதனால எப்பவுமே இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தட்ஸ் ஒன்லி ஃபார் ரிலேட்டிவிட்டி தான் அப்படின்றது ஒரு டெமோ கிளாஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது நான் மாற்றிட்டேன். சரிங்களா?
சின்ன டாபிக்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வாட் அபவுட் ரிலேட்டிவிட்டி? சரிங்களா, ரிலேட்டிவிட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ அப்படிங்கிறத சொல்லலாம். யூ நோ சம்திங் அபவுட் ரிலேட்டிவிட்டி, அல்லது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லலாம். இன்ட்ராக்ஷன், ஆஃப்டர் த இன்ட்ராக்ஷன் கிளாஸ் வில் ஸ்டார்ட். சரிங்களா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நடுவில் டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கு ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் இருக்கு, ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா வரும். ஒருவேளை வீடியோ தெரியல, ஆடியோ வரல, அப்படி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க சொல்லிடலாம். அல்லது ஆடியோ இஸ் நாட் கிளியர், அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்லிடலாம். சரிங்களா, ஸோ சே சம்திங் அபவுட் ரிலேட்டிவிட்டி. சரிங்களா, ஸோ ரிலேட்டிவிட்டி இஸ் அவர் டாபிக். டாபிக் இஸ் ரிலேட்டிவிட்டி. சும்மா பேசலாம், ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. சரிங்களா, காலேஜ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது கிடையாது. எல்கேஜிக்கு வந்து டெஸ்ட் வச்சு தான் இருப்போம். ரிலேட்டிவிட்டி யாராவது ஒருத்தர் பேசுங்க, மினிமம் பேசலாம். சம்திங் என்ன தெரியுமா அதை நீங்க சொல்லலாம். நானே அவர் சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் பேசுங்க, நல்லா இருக்கும். ஸோ சம்திங் நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, யூஜில இருக்கும், பிஜில இருக்கும், அதே எக்ஸாமினேஷன் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா இந்த டாபிக் நீங்க டச் பண்ணாம அதுக்கான வாய்ப்பு இல்லை. வாட் இஸ் ரிலேட்டிவிட்டி? எல்லாரும் அமைதியா இருக்குங்க. எனி ஒன் யாரோ ஒருத்தர் சொல்றீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நானே ஸ்டார்ட் பண்ணிடுவா. சரி, ஓகே. நீங்க அப்படின்னா பட் தேர் இஸ் இன்டராக்ஷன் இஸ் ரிக்வயர்ட். இன்டராக்ஷன் தேவை. வித்தவுட் இன்டராக்ஷன் நம்ம நடத்தணும்னா அது சிக்கல் தான். பிசிக்ஸ் கிளாஸ் நடத்த முடியாது. வித்தவுட் இன்டராக்ஷன் பிசிக்ஸ் கிளாஸ் நடத்த மாட்டாங்க. காலேஜ்லாம் பேசலாம், நம்ம நடத்த மாட்டேன் கிளாஸ். சரிங்களா, பிகாஸ் பேசணும் நிறைய நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். சம்டைம்ஸ் ஐ கெட் an idea from the ஸ்டூடெண்ட் நிறைய ஐடியா நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அதனால நான் பேசுனதான் நான் கெட்டிங் மோர் இன்ஃபர்மேஷன். சரிங்களா, பேசுனதான் எனக்கு என்ன தெரியலன்னு நான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, அதில் ஒரு அட்வான்டேஜ், நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பேசணும், ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் கண்டிப்பா தேவை. பிரியா சொல்லுங்க. ரிலேட்டிவிட்டினா நாட் அப்சல்யூட். வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. நாட் அப்சல்யூட். எஸ் சார். வெரி குட், சூப்பரா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாட் அப்சல்யூட். அதே மாதிரி இன்னொருத்தங்க சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் ஃபார் த சொல்லுங்க சார். இது நியூட்டன் மெக்கானிக்ஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகுதுங்க சார். நியூட்டன் வந்து அப்சல்யூட் சொல்லியிருப்பாரு, அது இவர் வந்து நாட் அப்சல்யூட்னு சொல்லியிருப்பாருங்க சார். ஐன்ஸ்டீன், அதாங்க சார் ரிலேட்டிவிட்டி. நியூட்டன், ஐன்ஸ்டீன், இவர் அப்சல்யூட் சொல்லிட்டாங்க. ஆன்சர் இவர் நாட் அப்சல்யூட். நீங்க முத்துலட்சுமி என்ன சொல்றேன் பாப்போம். சொல்லுங்க. Length, motion, position also relative, sir. Length is relative. Very good. Length அதாவது ஸ்பேஸ் னு சொல்லலாம். ஜெனரலா சொன்னீங்க ஸ்பேஸ் இஸ் ரிலேட்டிவ். very good. அப்புறம் any idea வேற ஏதாவது சொல்லுங்க. the motion is relative. not absolute. Position also. அதெல்லாம் ஒரே கான்செப்ட் வந்து ஸ்பேஸ் இஸ் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது. ஓகே, சோ நம்ம அதுக்கு முன்னாடி நகேந்திரன் சொல்லுங்க சார். இந்த ஸ்பேஸ் டைம் மாஸ் ஆல் ஆர் அப்சல்யூட் சார். ஆல் ஆர் அப்சல்யூட் நியூட்டன்ங்களா இல்ல இது ஐன்ஸ்டீன்ங்களா? நியூட்டன் சார். நியூட்டன் தான் ஆல் ஆர் அப்சல்யூட். எஸ் சார். ஓகே, வெரி குட், வெரி குட். ஆல் ஆர் அப்சல்யூட்னு சொல்றது நியூட்டன் தான்.
ஒரு முறை ஐன்ஸ்டீன் வந்து கேட்டாங்க, அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா ஐன்ஸ்டீனுடைய கான்செப்ட் கொஞ்சம் பேர் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐன்ஸ்டீனுடைய புகழ் வந்து அதிகமாயிருக்கு. சரிங்களா? யாரோட? நியூட்டனை விட மிஞ்சி போயிருக்கு. சரிங்களா? நியூட்டனுக்கு மேல வந்து ஐன்ஸ்டீனுடைய புகழ் வந்து அவரோட வாழ்கின்ற காலத்திலேயே வந்து ஐன்ஸ்டீன் தான் பெரிய சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப ஐன்ஸ்டீனை பார்த்து கேட்கறாங்க, உலகத்துல வந்து நியூட்டனோட நீங்க தான் பெஸ்ட்னு சொல்லி ரொம்ப முக்கியம். ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்ஸ். என்ன சார் ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னா, நான் ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்ஸ் கூட சொல்லல, the greatest one in the history of physics அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் the greatest one in the history of physics is relativity. So relativity is the greatest one according to my view. So this is the greatest one in the history of physics. So in the history of physics, believe the history of physics இதெல்லாம் ஒன் மார்க்ல கேட்க மாட்டாங்க. சரி, தேவை. In the history of physics, the relativity is the greatest one. ஏன் கிரேட்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா, சம்திங் வி சே தட் ட்ரூ ஒன், உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லும்போது நிறைய எதிர்ப்புகள் வந்து கிளம்பும். அந்த மாதிரி 1905 that is 19th century, the starting of 19th century, 1905 is an important year. சரிங்களா? in physics. So in an important year in physics, physicsல ஒரு important year தான் 1905 தான். அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும்? என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணங்க? 1905 ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், another one relativity. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் ரிலேட்டிவிட்டி, இந்த ரெண்டு விஷயத்த 1905 தான் இந்த ரெண்டு பேப்பர் வந்து சயின்ஸ் வந்து கொடுக்குறாரு உலகத்துக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே அவர் இந்த பேப்பர் ரெடி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? ரெடி பண்ணி ஒரு 2 years வந்து அவருடைய ரூம்லயே தூங்கிட்டு இருக்கு. இந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணல. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் ரிலேட்டிவிட்டி ரெண்டு பேப்பருமே அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அதோட விட்டுருவோம். அவர் முடிச்சாரு இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ 1905 இந்த பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஒன்னு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் ரிலேட்டிவிட்டி. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? he got Nobel Prize for this one. பட் அதோட மோர் இம்பார்ட்டன்ட் ஒன், சரிங்களா, சயின்டிபிக் ஒன், சரிங்களா, சயின்டிபிகலி நியூவர் ஒன் இஸ் ரிலேட்டிவிட்டி. பட் இதுக்கு கிடைக்கல. சரிங்களா? ஸோ ரிலேட்டிவிட்டிக்கு வந்து 1905 தான் வராரு. ஸோ அப்ப ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஐன்ஸ்டீன் வராதுக்கு முன்னாடி, ஐன்ஸ்டீன் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? பிசிக்ஸ் இஸ் ஸ்பிளிட் இன்டு two parts. பிஃபோர் ஐன்ஸ்டீன், ஆஃப்டர் ஐன்ஸ்டீன். சரிங்களா? ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடி, ஐன்ஸ்டீனுக்கு பின்னாடி. ஸோ இந்த 19th century, சரிங்களா, there is a division takes place in physics. Physics ஒரு division நடக்குது. One is classical physics and one is modern physics. சரிங்களா? மாடர்ன் பிசிக்ஸ் கூட பார்க்கறோம். ரிலேட்டிவிட்டி வந்து, சரிங்களா? ஓகேங்களா? So this is about the 1905, so important year in physics. Before 19th century என்ன பண்ணாங்க அப்படின்னா, சயின்டிஸ்டுகளுக்குலாம் ஒரு பேசிக் இருக்கு. சரிங்களா? we are always we work with some base. ஒரு பேஸ் மேல தான் நம்ம எல்லாமே வேலை செய்யும். பிசிக்ஸை எடுத்த உடனே படிச்சோம்னாக்க புரியாது உண்மையிலேயே. சரிங்களா? எடுத்த உடனே நான் போட்டு போட்டு நடத்திக்கலாம், அப்படி நடத்தவே கூடாது. கிளாஸ்ல எப்பவுமே நடத்தக்கூடாது. யார் நடத்தினாலும் சரி, ஈவன் 6th standard ஸ்டூடெண்ட் ஆர் 12th ஆர் எனி காலேஜ் டிகிரி, சரிங்களா, பர்டிகுலரா காலேஜ் டிகிரிக்கு இப்படிதான் நடக்கும். சரிங்களா? லெக்சரிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டீச்சிங். டீச்சிங்க்கும் லெக்சரிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டீச்சிங் வேற, லெக்சரிங் வேற. சரிங்களா? some base, we have to create some base. ஒரு பேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். we have to give some story, சரிங்களா, to build up the space. அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? we have to give some stories, some new informations. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்து we must create a base. நம்ம ஒரு வீடு கட்டும்போது எப்படி ஒரு பேஸ் போடுறோமோ, we must give a base. சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்துட்டு அதில் நம்ம நடத்த ஆரம்பிச்சோம். சரிங்களா? ஸோ லைக் தட், அதுதான் நான் ஸ்டோரி சொல்லிட்டு. So before 19th century முன்னாடி all the scientists are work under the base of Newton's mechanics. எல்லா சயின்டிஸ்டும் நியூட்டன் மெக்கானிக்ஸ்ங்கிற பேஸ் மேல தான் எல்லாத்தையும் கட்டமைச்சுக்கிட்டே போறாங்க. அடுத்தடுத்த விஷயத்தை கொண்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த கண்டுபிடிச்சு அது மேல வச்சுக்கிட்டே போறாங்க. சரிங்களா? ஆனா in 1905 that is particularly the scientist Einstein studied that physics world. He said that something is different. The basement is not wrong. சரிங்களா?
நீங்க வச்சிருக்கிற பேஸ்மெண்ட்லாம் தப்பு, நீங்க போடுறது தப்பு, இன்னொன்னு இருக்கு, இன்னொரு மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறது வந்து சொல்லும்போது யாரும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. சரிங்களா? திடீர்னு ஐன்ஸ்டீன் சொன்னதுக்கு சாரி நியூட்டன் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா சொல்றாரு. இவர் சொல்றது எல்லாமே அப்சல்யூட், இவர் சொல்றது எல்லாமே நாட் அப்சல்யூட். சரிங்களா? தட் இஸ் ரிலேட்டிவ் அப்படிங்கும்போது யாருமே ஒத்துக்கல. பிஃபோர் அப்படி சில நோட்ஸ் அப்படி எழுதிங்க. பிஃபோர் சரிங்களா செஞ்சுரி all physics concepts build on சரிங்களா build on the base of Newton's 3 laws of motion. நியூட்டனோட 3 laws of motion தான் எல்லாமே பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. Before 19th century, all the concepts are built on the base of Newton's 3 laws of motion. And the three, that is Newton's law of motion says all are absolute. Or the Newton's laws says that all are absolute. Simply, all are absolute. எல்லாமே அப்சல்யூட் தான்பா. all are absolute. all are absolute சொன்னா கொஞ்சம் இதா இருக்கும். யாரெல்லாம் அப்சல்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா? யாரெல்லாம் அப்சல்யூட்? ஸ்பேஸ், டைம், மாஸ். சரிங்களா? According to Newton, first one, space is absolute. Space absolute. Mass, mass is absolute. Time is absolute. Time absolute. Time is also absolute. Absolute. Moon things. Space is absolute. Mass is absolute. Time is absolute. So before 19th century, all the physics concepts are built from the base of Newton's 3 laws of motion. It says all are absolute. அப்படின்னு சொல்லுது. எதெல்லாம் அப்சல்யூட் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்பேஸ், மாஸ், டைம் ஆர் அப்சல்யூட். எல்லாமே அப்சல்யூட் தான். எதுவுமே மாறாது. எனக்கு வந்து 1 hour அப்படின்னா உங்களுக்கும் 1 hour தான். சரிங்களா? எல்லாருக்கும் 1 hour தான். யாரா இருந்தாலும் சரி. அது மாறாது. The flow of time is uniform. சரிங்களா? flow of time வந்து யூனிஃபார்ம் தான். எல்லாருக்கும் யூனிஃபார்ம் தான். எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் அதே ஒன் டே தான். சரிங்களா? நீங்க எவ்வளவு புவரா இருந்தாலும் அதே ஒன் டே தான். So the one day is சரிங்களா is same for everyone. ஆர் ஒன் சும்மா ஒரு கம்பேரிசனுக்கு ஒன் டே சொல்றேன். The passage of time சரிங்களா the flow of time is uniform. சரிங்களா? flow of time வந்து யூனிஃபார்ம். யாருக்கும் மாறாது. சரிங்களா? நாட்டுல மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கு ஒரு நாள் தான். சரிங்களா? அந்த நாட்டுல பிச்சை எடுத்துட்டு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு அதே ஒரு நாள் தான். So the flow of time is uniform. ஒருவேளை flow of time சேஞ்ச் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். சேஞ்ச் பண்ண முடியும். ஐன்ஸ்டீன் கான்செப்ட் படி பண்ண முடியும். ஒருவேளை flow of time is not uniform. பெரிய சிக்கலே வரும். எப்படி வந்துடும் அப்படின்னாக்கா பணக்காரன் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்கா டைம் விலை கொடுத்து வாங்கிடுவோம். டைம் விலை கொடுத்து வாங்கி அவன் ஒரு 2000-3000 வருஷத்துக்கு உயிரோட வந்துருவான். இங்க சொல்றாங்க 2000-3000 வருஷத்துக்கு உயிரோட வந்துருவான். இப்ப இருக்கிற கோடீஸ்வரன் எக்கச்சக்கமான கோடீஸ்வரன் அதிகமாயிட்டே போறான். பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆயிட்டே போறான். அப்ப என்ன அப்படின்னா அவன் விலை கொடுத்து வாங்கிக்குவான். விலை கொடுத்து வாங்கிக்க மீன்ஸ் டைம் எப்படி பர்ச்சேஸ் பண்றதுல நான் சொல்றேன். இந்த இடத்துல பர்ச்சேசிங்ல பை மீன்ஸ் ஆஃப் சம் டெக்னாலஜி, பை மீன்ஸ் ஆஃப் சம் டிவைஸ் அதை யூஸ் பண்ணி டைம் லென்தன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை உடனே அவன் பர்ச்சேஸ் பண்ணிடுவான். அதை வாங்கி டைம் லென்த் பண்ணிடுவான். இப்போதைக்கு பண்ண முடியாது. சரிங்களா? வாய்ப்பு இல்லை. பின்னாடி கூட பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பண்ண முடியாது. பிகாஸ் we are massive particles, matters. சில massive particles cannot go with the speed of light. ஸ்பீட் ஆஃப் லைட்ல போக முடியாது. போன ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. its mass becomes increases, it becomes infinite. When we are trying to approach speed of light, its mass becomes infinite. So அது பாசிபிலிட்டி இல்லாம இருக்கு. சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே வந்துருவோம். டைம் இஸ் அப்சல்யூட், மாஸ் இஸ் அப்சல்யூட். சரிங்களா?
ஸ்பேஸ் இஸ் அப்சல்யூட். ஆனா பட் ஐன்ஸ்டீன் நம்ம ரெண்டா கூட பிரிச்சதுக்கலாம். மோஸ்ட்லி நான் அப்படிதான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வர ஒரு நியூட்டன், சரிங்களா, அடுத்து வர ஒரு ஐன்ஸ்டீன். நம்ம நியூட்டன் ஐன்ஸ்டீன் மட்டும் சொல்றாங்க, முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா. இப்போதைக்கு நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஸோ நியூட்டன் அல்லது இப்படி பிரிச்சுக்கலாம், நியூட்டன் மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் நான் நிறைய இடத்துல வெவ்வேறு மாதிரி பிரிப்பேன், சரிங்களா. இப்போதைக்கு நமக்கு இந்த ரெண்டு டிவிஷன் போதும், சரிங்களா. இந்த மாதிரி பிரிச்சா போதும். மெக்கானிக்ஸ், நியூட்டன் மெக்கானிக்ஸ் அண்ட் ஐன்ஸ்டீன் மெக்கானிக்ஸ். ஐன்ஸ்டீன் மெக்கானிக்ஸ் இல்ல, ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் தான் கரெக்டான வார்த்தை. ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ். ஐன்ஸ்டீன் மெக்கானிக்ஸ் ஐன்ஸ்டீன் ஃபுல்லா டெவலப் பண்ண முடியாது, அதுக்கு கீழே நிறைய சயின்டிஸ்ட் இருக்காரு, சரிங்களா. ஒரு முக்கியமான ஆள் ஐன்ஸ்டீன், அவ்வளவுதான். ஸோ ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ். ஸோ நியூட்டன் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல் ஆர் அப்சல்யூட். அவங்க சொன்னதுதான், ஆல் ஆர் அப்சல்யூட், சரிங்களா. அப்ப சொன்னது எதெல்லாம், ஸ்பேஸ், மாஸ், டைம் ஆர் அப்சல்யூட், சரிங்களா. இங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, ஆல் ஆர் ரிலேட்டிவ். Nothing is absolute, all are relative. Nothing is absolute. எதுவுமே absolute கிடையாது. Nothing is absolute. Nothing is absolute. இங்க all are absolute, சரிங்களா. அங்க all are relative. So this is the difference between Newton mechanics and the relativistic mechanics. நியூட்டன் மெக்கானிக்ஸ் எங்க சார் அப்ளிகபிள், சரிங்களா. நியூட்டன்ஸ் லா ஆர் வேலிட். கண்டிப்பா நியூட்டன்ஸ் மெக்கானிக்ஸ்லயே நியூட்டன்ஸ்ல வேலிட் ஆகணும் பிரச்சனை. நியூட்டன்ஸ் லா ஆர் வேலிட், கண்டிப்பா வேலிடா இருக்கு. எங்க நியூட்டன் மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஆர் வி கேன் சே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். நிறைய பேர் சொல்லலாம், ஒவ்வொரு மாதிரி எழுதிருப்போம் ஒவ்வொரு புக்ல. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆர் வேலிட். இங்க நியூட்டன்ஸ் லா ஆர் இன்வேலிட். Newton's law, Newton's law invalid. எங்க பொருந்தும் நியூட்டன்ஸ் இந்த இது வந்து என்ன, இந்த மெக்கானிக்ஸ் வந்து எந்த ஸ்பீடுக்கு பொருந்தும் அப்படின்னா, if speed is much more less than c, ஸ்பீடு c ஓட கம்மியா இருந்தா, here that is applicable when velocity is nearly equal to c. Velocity is nearly equal to c ல போனா மட்டும்தான் this relativistic mechanics is applicable. relativistic mechanics வந்து applicable, இல்லனா applicable கிடையாது, சரிங்களா. இப்போ நார்மல் டே டு டே லைஃப்ல ஐன்ஸ்டீன் பத்தி நம்ம கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை, சரிங்களா. லேபரட்டரிக்கு போனா மட்டும் நமக்கு இந்த ஞாபகம் தான் போகும், சரிங்களா. லேபுக்கு அதுவும் அந்த மாதிரி ஸ்பீடா ஒர்க் பண்ற லேபுக்கு போனாதான் இது வந்து மனசுல ஞாபகத்து வரும். அதர்வைஸ் இது மட்டும் ஞாபகத்துல இருந்தாவே போதும், சரிங்களா. இது வந்து தேவையில்லை, யாரு ரிலேட்டிவிட்டி தேவையில்லை, எக்ஸாம் படிக்கும்போது ஞாபகம் தான் போதும். டே டு டே லைஃப் நியூட்டன் மெக்கானிக்ஸ் படி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், நமக்கு எல்லாமே நடக்கும், சரிங்களா. ஓகே. அண்ட் நியூட்டன் மெக்கானிக்ஸ் எந்த பேசிக் கான்செப்ட், சாரி நியூட்டன் பார்க்க போறதுல ரிலேட்டிவ், சரிங்களா. சோ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் எந்த பேசிக் கான்செப்ட்ல கீழே ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட், சரிங்களா, நான் தான் சொன்னல, ஐன்ஸ்டீன் எடுத்துன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கல, அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படி பண்ணவும் முடியாது யாராலையும், சரிங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க், சரிங்களா. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் தான், ஒன்னொன்னா தான் வரும். எல்லாத்தையும் ஒருத்தரே செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றது ஒரு ஏமாத்து வேலை, பண்ண முடியாது, சரிங்களா. ஆல்ரெடி யாராவது கண்டுபிடிச்சிருக்கணும், கண்டுபிடிச்சா நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஆல்ரெடி நம்ம இதை கண்டுபிடிச்சோம்னு சொன்னோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் ஆயிடும். ஸோ தட்ஸ் ப்ரொசீஜர், சரிங்களா. சயின்டிபிக் ப்ரொசீஜர் அதான், ஒன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு பேஸ் பண்ணி தான் அடுத்தது வருவோம், சரிங்களா. அப்படி பார்க்கும்போது ஐன்ஸ்டீன் எதை பேஸ் பண்ணி இந்த தியரியை கட்டமைக்கிறார் அப்படின்னா, பாஸ்டுலேட்ஸ் சொல்லுவோம், சரிங்களா. postulates of relativity. ரிலேட்டிவிட்டியோட பாஸ்டுலேட்ஸ் என்ன அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன், ஆக்சுவலா செகண்ட் ஒன் தான், செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எப்படி பிடிச்சுக்கோ, எப்பவுமே இப்படியே படிச்சிருக்கேன், எனக்கு என்னமோ அப்படி பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வரலாம் பிடிச்சிருந்தா இப்படியே அதிகம். ஸோ
2 postulates ரெண்டு postulate தான் ஒன்னு எக்ஸ்ட்ரா சரிங்களா ஒன்னு ஃப்ரீ லைக் தட் சரி செகண்ட் postulate பார்ப்போம் the second postulate யாருன்னு எடுத்துறாரு it is taken from Maxwell James Clerk Maxwell James Clerk Maxwell so important scientist யாருக்கு அப்படின்னாக்கா ஈசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அவங்களுக்கான சயின்டிஸ்ட் இவர் தான் சரிங்களா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி அப்படிங்கறத சொன்னவரே ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் எக்ஸிஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தியரிட்டிக்கலா ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னவர் யாருன்னா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் ஆஃப்டர் இட் இஸ் ப்ரூவ்டு பை ஹென்ரி ஹெர்ட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுவார் பின்னாடி சரிங்களா லைட் இஸ் நாட் அன் மெக்கானிக்கல் வேவ் லைட் மெக்கானிக்கல் வேவ் கிடையாது அப்படின்னு சொன்னவர் இவர் தான் சரிங்களா தட் மீன்ஸ் இட் டஸ் நாட் need any material medium for its propagation அதோட ப்ராபகேஷனுக்கு மெட்டீரியல் மீடியம் தேவையில்லை ஆரம்பத்துல சயின்டிஸ்ட் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிற ஒரு கான்செப்ட் யாருமே சொல்ல கிடையாது இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க they are think that universe the entire universe that space is filled by a medium that is called ether medium filled by a medium entire இது வந்து ஈத்தர் மீடியத்தால நிரம்பி உள்ளது ஈத்தர் மீடியத்தால் நிரம்பி உள்ளதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் நம்பிட்டு இருந்தாங்க there is a medium is called ether is exist through which the light is propagated light சரிங்களா is travel from sun to earth அப்படிதான் சன்ல இருந்து எர்த்துக்கு வருதுன்னு ஆரம்பத்துல சயின்டிஸ்ட் நம்பிட்டு இருந்தாங்க பட் ஆனா உண்மை கிடையாது ஈத்தர் மீடியம் இல்ல அப்படிங்கிறது மைக்கேல்சன் மார்லே எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படி ஒரு மீடியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப முக்கியம் ஆனா இதை ஒருத்தர் வந்து அப்பயும் இங்க ஒருத்தர் ஒரு சன்னியாசி காப்பி பண்ணிடுறாரு சரிங்களா விஷயத்தை காப்பி பண்ணி அவர் வந்து கடவுள்ங்கிற மெத்தட்ல சொல்றாரு நான் யாருன்னு சொல்லல அந்த பாட்டே இருக்கு கடவுள் என்பவன் ஈத்தர் என்ற வெளி முழுதும் நிரம்பி உள்ளான் எழுதிட்டார் அதாவது அந்த மீடியம் தான் கடவுள் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு ஆனா உண்மை கிடையாது ஏதாவது சயின்டிபிக் ஆன்சர் 3D மேன் போட்டு போயிடுது சரிங்களா ஜேம்ஸ் கிளார்க் மார்க்ஸ்வெல் சொல்றாரு in 1888 Maxwell say that light is an electromagnetic wave. Light is an electromagnetic wave. It does not require any material medium for its propagation. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட். நம்மளோட டாபிக் இது சம்பந்தம் இல்ல. சரி எழுதுறேன். மூணா பிரிச்சுங்க. நோட்டை இப்படி வச்சுங்க. என்னது லேண்ட்ஸ்கேப் வச்சுங்க. மூணா பிரிச்சு நான் இப்படியே எழுதிட்டு அழைச்சிருவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? So in 1888, Maxwell said that light is an electromagnetic wave. It does not require any medium or any material medium for its propagation. It does not require any material medium for its propagation. மெட்டீரியல் மீடியம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறாரு மேக்ஸ்வெல். இப்ப மேக்ஸ்வெல் சொன்ன கான்செப்ட் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பாசிட்டிவ்ல போகல. அடுத்து இன்னொன்னு மேக்ஸ்வெல் சொல்றாரு. The light in free space or vacuum it travels with speed of light. In free space la light வந்து சரிங்களா speed of light ல போகும். That speed of light means c. In free space மேல வருது சரிங்களா in free space or vacuum light போடணும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே அப்படிதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் லைட் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிராவல் வித் சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருப்பான் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் 3 lakhs கிலோமீட்டர் பர் செகண்ட் இவ்வளவு ஸ்பீட்ல பண்ணோம்னா பாத்துங்க எர்த்த வந்து ஒரு செகண்ட்ல நம்ம 7 முறை ரொட்டேட் பண்ணிடலாம் 7 டைம்ஸ் இவ்வளவு ஸ்பீட்ல பண்ணோம்னா in free space or vacuum electromagnetic waves travel with speed of light இதுதான் அவர் சொல்லிட்டு போயிட்டாங்க யாருங்க மேக்ஸ்வெல். இப்ப மேக்ஸ்வெலோட கான்செப்ட் அப்படியே இவர் போட்டு எடுத்துக்கிறார். தட்ஸ் ஆல் நார்மல் பாசிட்டிவ் ஒன்றும் இல்லை. மேக்ஸ்வெல் சொன்ன ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிறார். என்ன அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் 2
covariance or invariance of speed of light. அதான் postulate number 2. postulate 1 நம்ம சொல்லல. சரிங்களா? covariance. So postulate 2 என்ன அப்படின்னாக்கா covariance of speed of light or invariance of speed of light or invariance of speed of light. The speed of light is constant in all frame of reference. எந்த frame of reference வந்தாலும் சரி. நம்ம frame of reference என்னன்னு சொல்லல சார் நீங்க. frame of reference. அது பேர்லயே போயிருக்கு ஆன்சர். frame of reference. சரிங்களா? Some frame. சரிங்களா? We make some frame which will represent சரிங்களா? Some physical quantities that is known as frame of reference. சரிங்களா? frame of reference இதுல அதே ஆன்சர் இருக்கு. That means there are some coordinate axes which will represent position of an event or position of an object. சரிங்களா? In 2-dimensional or 3-dimensional or in n-dimensional space. ஒரு n-dimensional spaceல position of an event நம்ம represent பண்றதுக்கு யூஸ் பண்ற coordinate systemத்துக்கு என்ன பேர் அப்படின்னா frame of reference. நம்ம அது பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அதெல்லாமே பார்ப்போம். So first எல்லா frame of referenceலயும் சரிங்களா? That means the frame of reference is an unaccelerated frame of reference இருக்கலாம் அல்லது accelerated frame of reference இருக்கலாம். Unaccelerated means that frame of reference is moving with uniform velocity. சரிங்களா? Or at rest. The frame of reference restல இருக்கணும் or it will be moving at uniform velocity. So such a frame of reference is called unaccelerated frame of reference. எந்த frame of reference எல்லாம் variable velocity move ஆகுதோ that frame of reference is called accelerated frame of reference. சரிங்களா? அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். frame of reference நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ இது நம்ம பார்த்துங்க. So covariance of speed of light or invariance of speed of light means the speed of light is the speed of light in vacuum. Speed of light or free space. Speed of light in free space. Speed of light in free space is constant. Speed of light in free space is constant for all frame of reference. All frame of reference. The speed of light in free space is constant for all frame of reference. All frame of reference means both accelerated and as well as unaccelerated frame of reference. So ரெண்டுல இது ஒன்று. இதெல்லாம் சும்மா பேசிக் கதைகள் தான். முழுசு உங்களுக்கு புரியாது. இதனோட கடைசி நடத்தி பிடிக்கும்போது முழுசா புரியும். ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு வரும். அப்பதான் முழுமை அடைய முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா முழுமை அடைஞ்சிடும். சரிங்களா? எடுத்தோம்னா முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. So these are the 3 postulates. என்னென்ன postulates உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்ப கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க. சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சு படிச்சு எப்ப கேட்டாலும் ஆன்சர் சொல்லலாம். இந்த கொஸ்டின் தப்புன்னே கண்டுபிடிச்சுக்கலாம். எடுத்தவனுக்கு சப்ஜெக்ட் தெரியல கண்டுபிடிக்கலாம். Okay. So first one, the postulate 1, physics law is invariant. சரிங்களா? Is same. எங்க only in inertial frame of reference. We take the physics law as it is in inertial frame of reference. When we are moving to a non-inertial frame of reference, இந்த நாம அப்படியே எடுத்து அப்ளை பண்ணலாமானா அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அது நமக்கு இல்ல ஆக்சுவலா நல்ல ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மட்டும் கொடுத்துட்டாங்க. ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில வேலைக்கு வராது. சரிங்களா? ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில பிசிக்ஸ் லா அப்படியே அப்ளை பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா நமக்கு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதனால அதை நம்ம தச்சுக்கலாம். Next, postulate 2. The speed of light is constant in all frame of reference under the condition that must travel in a vacuum, free space. In free space, the speed of light is constant in all frame of reference. Second postulate. Third postulate is important. So this is about postulate. Postulate means அடுத்தது principle of relativity. இது ஒரு சரிங்களா? Sometimes கேட்கலாம் principle of relativity. என்ன principle of relativity அப்படின்னாக்கா impossible. சரிங்களா? Mission impossible மாதிரி ஒரு படம் கூட இருக்கு. Mission impossible அப்படின்னு. Principle of relativity. அது என்ன சார் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டினா, இப்ப நான் ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கேன்.
கிணத்து தவளை வேற ஒன்றும் இல்லை. பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டினா கிணற்று தவளை அப்படின்னு ஒரு கதை ஒன்று நம்ம சொல்ல தெரியுங்களா? கிணற்று தவளை. அது கிணத்துக்குள்ள ஒரு தவளை மாட்டிக்கிச்சு. எனக்கு கதை என்ன சொல்லி சின்ன வயசுல சொல்லலாம். கிணற்று தவளை, கிணத்துல ஒரு தவளை மாட்டிச்சு. சரிங்களா? அந்த தவளை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா இதுதான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு வெளியில தெரியாது எதுவும். நம்ம ஊர் சைடா இருந்தாலும் தண்ணி எல்லாம் நல்லா உள்ள கிடக்கு, கீழே ஆழத்துல கிடக்கு, தண்ணி மேலேயே வராது. சில ஏரியாலாம் தமிழ்நாட்டுல தண்ணி மேலேயே வராது. சில இடத்துல மேல வரும், அப்புறம் கீழே இறங்கும், மேல போகும், கீழே இறங்கும். வெயில் காலத்துல கீழே போகும், மழை காலத்துல மேலே ஏறும். சில இடத்துல மேலேயே இருக்கும் தண்ணி. நிறைய இடம் வெவ்வேறு வகை இடம் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. ஒரு சில ஏரியாங்கள்ல தண்ணி மேல வந்து தரமட்டத்தை தொடவே தொடாது. எப்பவுமே ஒரு குறைஞ்சது 30 அடி ஆழத்தான் தான் இருக்கும் தண்ணி, அதுக்கு மேல வராது. அந்த மாதிரி இடம் வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு தவளை உள்ள மாட்டிச்சு அப்படின்னா அந்த தவளை என்ன நினைக்கும், இதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சுட்டு அங்க இருக்கிற பூச்சி புழுவும் பிடிச்சி சாப்பிட்டு இருக்கு கிணத்துல. உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவன் வெளியில இருந்து ஒரு தவளை வந்து எத்தி பார்த்தான். பார்த்துட்டு ஏன்டா அப்படி உள்ள கிடக்குறேன், வெளி உலகம் ரொம்ப பெருசா இருக்கு, வெளியில வா போலாம் அவனுக்கு கூப்பிட்டான். போடா டே, வெளில வந்தா செத்து போயிருவேன், இதான் என்னது மொத்த உலகமே இவ்வளவுதான், இதை தாண்டிலாம் நான் வரமாட்டேன். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கடல் கைந்து பயணம் போகக்கூடாது, கடல் கடந்து சாஸ்திரங்கள் சொல்லுது கடல் கடந்து போகக்கூடாது. போனா என்ன ஆகும் பிரச்சனை. எர்த் இஸ் a flat surface. அவங்க நினைச்சிட்டு இருந்து எர்த் வந்து தட்டை, அப்படியே போனா அந்த பக்கம் விழுந்துருவேன், திருப்பி வரமாட்டேன், இந்த பக்கம் விழுந்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா பல சாஸ்திரங்கள்ல வந்து போகக்கூடாது, கடல் கடந்த பயணங்கள்ல வந்து மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்கு கண்டிஷன்ஸ். சரிங்களா? இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் பொய்யும் தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்றோம். So there is a closed spaceship. நான் உள்ளார உட்காந்துக்கிறேன், அல்லது யாரோ ஒருத்தர் உள்ளார இருந்துக்கிறீங்க. சரிங்களா? நாம தான் என்னது அப்சர்வர் சம்திங். சரிங்களா? இனி க்ளோஸ்டு ஸ்பேஸ்ஷிப் ஆர் க்ளோஸ்டு லேபரட்டரி, ஒரு கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு லேபரட்டரி. சரிங்களா? எந்த வழியிலும் வெளியில இருக்கிறத நம்மளோட கான்டாக்ட் பண்ண முடியாது. எந்த பை மீன்ஸ் ஆஃப் எனிதிங். சரிங்களா? பை மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். சரிங்களா? பை மீன்ஸ் ஆஃப் சீயிங் ஆர் சம்திங். எந்த வழியாகவும் நீங்க வெளியில இருக்கிறத கம்யூனிகேட் பண்ண முடியாது. என்டையர்லி ஐசோலேட்டட் லேபரட்டரி. யூ ஆர் இன் an isolated laboratory. சரிங்களா? ஒரு ஐசோலேட்டட் லேபரட்டரிக்குள்ள இருக்கீங்க. there are lot of equipments in the laboratory or spaceship. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ்ஷிப், க்ளோஸ்டு ஸ்பேஸ்ஷிப் அல்லது இந்த க்ளோஸ்ட் லேபரட்டரியோடைய சரிங்களா யூனிஃபார்ம் மோஷனை மெஷர் பண்ண முயற்சி பண்றீங்க. பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது. சரிங்களா? அக்கார்டிங் டு தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. சரிங்களா? We cannot perform. It is impossible to perform an experiment within a closed laboratory or within a closed spaceship. It will measure its velocity. சரிங்களா? அதோடைய velocity it will measure its uniform motion. அந்த uniform motion measure பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது. எப்ப பண்ண முடியும்னா the motion of this spaceship is measured with respect to some other reference. Some other reference வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதோடைய மோஷனை நம்ம மெஷர் பண்ண முடியும் ஒழிய அதர்வைஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. சரிங்களா? அப்சல்யூட் கிடையாது. நம்ம இதை மட்டும் இதோட மோஷன் மட்டும் மெஷர் பண்றோம்னு சொன்னா அது அப்சல்யூட். இதோட மோஷனை வித் ரெஸ்பெக்ட் டு அதர் இன்னொரு ஆப்ஜெக்ட் வச்சு மெஷர் பண்றா தட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ். சோ தி மோஷன் இஸ் ரிலேட்டிவ் அப்படிங்கறத இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்றோம். பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி. சரிங்களா? அப்படியே எழுதிக்கிறேன். இட் இஸ் impossible to measure. It is impossible to measure. It is impossible to perform. It is impossible to perform an experiment. It is impossible to perform an experiment inside a closed spaceship. It is impossible to perform an experiment inside a closed spaceship which will measure its uniform motion. Which will measure its uniform motion. அத பண்ண முடியாது. அத இங்கே சொல்றேன் ஃபர்ஸ்ட். It is impossible to perform an experiment inside a closed spaceship
which will measure its uniform motion. அதாவது uniform motion கண்டுபிடிக்கிறத பண்ணவே முடியாது. Not possible. சரிங்களா? எப்பவுமே பாசிபிள் கிடையாது. That is called principle of relativity. அதான் principle of relativity சொல்றோம். சரிங்களா? Which is doing some elastic relation. இப்போ வந்து அடுத்த கான்செப்ட் வருது. Frame of reference. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் frame of reference. நான் என்ன சொல்றேன் frame of reference சொன்னதுங்க it's a coordinate axis. It's a combination of coordinate axis which is used to represent position of an object in 3-dimensional space or 2-dimensional space or in 1-dimensional space. Frame of reference it is a system of coordinate axis. It is a system of coordinate axis which is used to represent position of an object in 2 or 3-dimensional. This is a system of coordinate axis which is used to represent position of an object in 2 or 3-dimensional space. It's used to represent position of an object in 2 or 3-dimensional space. System of coordinate axis. Example என்ன எழுதலாம்னா example வந்து Cartesian system. Cartesian coordinates. Cartesian system or coordinates. That is x, y, z axis. X, y, z axis வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஆர் மோஷன் சொல்லுவோம். சரிங்களா? Cartesian coordinate system. And the second one plane polar coordinate system. Polar coordinate system. Three-dimensional question. Cylindrical coordinate. Cylindrical coordinates. Rho, theta, rho phi z. Rho phi z. I'll simply r phi z. R phi z. R phi z. After that one spherical. இதெல்லாம் நம்ம பின்னாடி நடத்துவோம் கண்டிப்பா. சரிங்களா? Spherical coordinates r theta phi. So this is a spherical coordinate r theta phi. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். சரிங்களா? Frame of reference examples. Cartesian, cylindrical, spherical coordinate system. So in the universe there are number of frame of reference. எதை வேணாலும் frame of reference வச்சுக்கலாம். இந்த போர்டை கூட ஒரு frame of reference நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா நீங்க எழுதிட்டு இருக்கிற நோட் புக்ல இருக்கிற அந்த பேஜ் வந்து ஒரு frame of reference வச்சுக்கலாம். சோ அந்த பேஜ்ல எந்த இடத்துல அந்த பர்టిక్యులர் சிம்பலை போட்டுருக்கீங்க அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரிங்களா? அது இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? யாருக்காவது ஏதாவது ஒரு பொருளை வீட்டுல இருந்து எடுத்து வரணும்னு வச்சுக்கோங்க. நம்மளால போக முடியல, வேற ஏதாவது நம்ம தெரிஞ்சவங்களா வீட்டுல இருக்கணும்னு அனுப்பிட்டோம்னா அப்போ அவங்களுக்கு டக்குன்னு தெரியாது. இந்த ரேக்ல இந்த புத்தகத்துல இந்த இடத்துல நடுவில் இது வச்சிருப்பேன் சொல்லலாம். சரிங்களா? பெண்கள் சமையல் கட்டுல சில பொருள்லாம் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள காசு போட்டு வச்சிருப்பாங்க. ஆண்களுக்கு தெரியாது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஆண்களால் அந்த சில சின்ன கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அப்ப அவங்க ஸ்பெசிபிக்கா சொல்லணும் இந்த டப்பால இங்க இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்ப கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த இடத்துல எப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னா கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. That's a frame of reference.
So there are infinite number of frame of reference. A book is a frame of reference. A kitchen is a frame of reference. This board is a frame of reference. There are infinite frame of reference in the universe. Infinite frame of reference. So this is x coordinate. This is y coordinate. That frame, the first letter F is 2 unit from x-axis and 4 unit from y-axis. அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ரேம்ல இருக்கிற எஃப்ங்கிற லெட்டரோட பொசிஷன் நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம் by choosing these two coordinates x and y coordinates choose பண்றது மூலமா f ன்றது எந்த இடத்துல இருக்கு r ன்ற லெட்டர் எந்த இடத்துல இருக்கு அப்படி நாம என்ன பண்ணலாம்னா we can point out சரிங்களா பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்ப பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட சரிங்களா ஒரு லெட்டரை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சிஸ் தேவைப்படுது சரிங்களா ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம ஆப்ஜெக்ட் பண்ண போறது இல்ல இன் ரிலேட்டிவிட்டி ஆப்ஜெக்ட்டையும் பண்ணுவோம் சரிங்களா சம் ஈவென்ட் ஜெனரலா சொல்லிடுவாங்க ரிலேட்டிவிட்டில ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவோம் வாட் இஸ் an event in relativity ரொம்ப முக்கியம் சரிங்களா ஈவென்ட் என்ன அர்த்தம் something is happened is known as event anything is event சரிங்களா எல்லாமே ஈவென்ட் தான் anything happened is an event ஒவ்வொரு விஷயமும் ஈவென்ட் தான் there is a marriage takes place some hall that's an event சரிங்களா or an accident this takes place that is an event சரிங்களா anything happened that is known as event eventங்கிறது இதுதான் அப்படின்னு கிடையாது எது வேணாலும் இருக்கலாம் that is known as event சரிங்களா அப்ப ரிலேட்டிவிட்டில நிறைய ஈவென்ட்டா வந்து சொல்லுவோம் ஜெனரலா ஈவென்ட் சொல்லுவாங்க ஈவென்ட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் ஒன் ஆஃப் த அப்சர்வர்ஸ் throwing a ball upwards in a train சரிங்களா இந்த மாதிரி ஒரு சமூக தியரில கொடுத்தாங்க நினைக்கிறேன் சரிங்களா ஒரு ட்ரெயினோட கோச்ல ஃப்ரண்ட்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு throwing a ball up கோச் பேக் சைடுல ஒருத்தர் இருக்காரு அவரு என்ன பண்றாரு throwing a ball up சரிங்களா அப்படிங்கும் போது வெளியில இருந்து பாக்குறவருக்கு யார் ஃபர்ஸ்ட் பால் தூக்கி போட்ட மாதிரி தெரியும் அந்த மாதிரி அது பார்க்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் சரி அந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க சோ தட்ஸ் an event throwing a ball is an event சரிங்களா ட்ரெயின்ல பால் தூக்கி போறது ஒரு ஈவென்ட் something switch off or switch on a light in a train it's an event mostly train எடுத்துவோம் frame of reference என்ன பண்ணுவோம்னா one of the frame is called platform is one of the frame of reference and train is another one frame of reference mostly இப்படி எடுத்துக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் S and S are the two frame of reference அப்படின்னு சொல்லிருப்பான் consider S and S are two frame of reference அப்படி வச்சுக்கலாம் otherwise mostly that நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா ரெண்டு விஷயத்தை frame of reference வச்சுக்கலாம் என்னன்னா அப்படின்னா பிளாட்ஃபார்ம் அண்ட் ட்ரெயின் இதுதான் பெஸ்டா இருக்கும் சரிங்களா மற்றது கூட வச்சுக்கலாம் பிளாட்ஃபார்ம் அண்ட் ட்ரெயின் வச்சுக்க புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ திஸ் இஸ் அபவுட் frame of reference okay so in universe அடுத்து பாயிண்ட் எழுதுங்க in universe there are infinite frame of reference example our earth is also a frame of reference earth கூட frame of reference earth is a frame of reference நமக்குள்ளார பாத்துக்கிட்டோம்னா எர்த் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொஞ்சம் சோலார் சிஸ்டத்துக்குள்ள பார்த்தோம்னா சன்ன ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம மற்றது எல்லாத்தையும் பார்க்கணும் சரிங்களா அப்போ நம்மளோட கேலக்சி அது நியர்பை இருக்கிற சரிங்களா ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்கணும்னா அதுக்கு ஒரு இடத்த சென்டர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு பார்க்கலாம் நம்ம கேலக்சியை ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா கேலக்சி சென்டர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது சன் எல்லாம் தெரியாது பாயிண்ட் அப்படி தெரியாது சோலார் சிஸ்டம் அவர் மில்கி வே கேலக்சி ஈவன் பை நம்மளோட மில்கி வே கேலக்சிலேயே நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தையே ஒரு பாயிண்ட் கூட வைக்க முடியாது நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம சோலார் சிஸ்டத்தை நம்ம கேப்சர் பண்றோம் பிக்சரா பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டத்துல ஒரு பாயிண்டாவது நம்ம சன்னு தெரியுமா நம்ம சோலார் சிஸ்டம் தெரியுமா தெரியாது அப்படின்னு பாத்துக்கணும் there are billions of stars in a galaxy ஒரு கேலக்சில அவ்வளவு சரிங்களா billions of stars are present அவ்வளவு stars present ஆயிருக்கு ஒரு கேலக்சில such a billions of galaxies physics பாருங்க இவ்வளவு பயங்கர கிரேட் சரிங்களா ரொம்ப பெருசு there are infinite number of galaxies ஒன்னு ரெண்டு கிடையாது எக்கச்சக்கமான கேலக்சி இருக்கு ஒரு கேலக்சில நம்ம சோலார் சிஸ்டத்தை காட்ட முடியல நம்ம கேலக்சிலேயே இட்ஸ் a spiral galaxy சரிங்களா நம்மளுது ஒரு ஸ்பைரல் கேலக்சி ரெகுலர் ஸ்பைரல் கேலக்சி அதுலயே நம்மள ஒரு பாயிண்டா காட்ட முடியல
there are such a huge number of galaxies in the observable universe. அதான் நம்ம முக்கியமான விஷயம். என்ன சார் இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ்? நாம எங்க இருந்தா நம்மளால ரைட் ரிசீவ் பண்ண முடியுதோ அதுக்கு பேர் அப்சர்வபிள் யூனிவர்ஸ் பேர். பியாண்ட் தட் தேர் இஸ் யூனிவர்ஸ். அந்த பக்கம் யூனிவர்ஸ் இருக்கு, நமக்கு தெரியல. பிகாஸ் லைட் அங்க இருந்து லைட் நம்மளால கேப்சர் பண்ண முடியல. ஹபிள் டெலஸ்கோப் வச்சாங்க, இப்போ ஒரு டெலஸ்கோப் வச்சிருக்காங்க, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கொண்டு போய் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத L2 பாயில கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வச்சிருக்காங்க. நம்ம அப்சர்வ் பண்ண யூனிவர்ஸ்லயே இவ்வளவு கேலக்சிஸ் இருக்கு, ஒவ்வொரு கேலக்சிலும் இவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு. நாம இன்னும் அப்சர்வ் பண்ணாத கேலக்சி இருக்கு. பிகாஸ் யூனிவர்ஸ்க்கு எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கல. தேர் இஸ் நோ பவுண்டரி இது வரைக்கும் யாரும் சொல்லல அப்படின்னு பாத்துங்க. அப்ப நாமெல்லாம் எவ்வளவு சின்ன ஆளுன்னு பாத்துருங்க. ஒவ்வொரு மனிதன் தலைகணம் முடிச்சு அலையலாம். அது அதுக்காக சொல்றேன், சரிங்களா? நம்மளாம் எந்த பாயிண்ட்ல வைக்கிறது? நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தையே நம்ம கேலக்சியில வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது மற்ற கேலக்சி எல்லாம் கணக்குல எடுங்க. அப்சர்வபிள் யூனிவர்ஸ் விட்டு வெளியில இருக்கிற யூனிவர்ஸ் எவ்வளவு இருக்கும், சரிங்களா? அப்ப இந்த இதெல்லாம் என்னது? ஒண்ணுமே இல்லை, சரிங்களா? நத்திங். ஓகே, சோ the earth is a frame of reference. சரிங்களா? Earth is a frame of reference. Sun can also be taken as a frame of reference. Moon can be taken as a frame of reference. So there are infinite frame of reference in the universe. Okay, infinite frame of reference. Universe infinite frame of reference. Next, the frame of reference is ரெண்டு கைண்ட் இருக்கு. முன்னாடி சொன்னீங்களா, inertial frame of reference and non-inertial frame of reference. Inertial frame of reference. Inertial frame of reference சொல்லலாம், or unaccelerated. Inertial that's me. Unaccelerated frame of reference. Unaccelerated frame of reference. Next, accelerated frame of reference. Non-inertial or accelerated frame of reference. Non-inertial or accelerated frame of reference. Accelerated or non-inertial or accelerated frame of reference. Accelerated frame of reference அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப inertial frame of reference என்னது? அல்லது unaccelerated. Unaccelerated means its velocity is uniform. There is a uniform motion. That frame of reference is moving with a uniform motion. எர்த் வந்து inertial frame of reference வராது. ஆக்சுவலா கரெக்டா சொன்னா non-inertial frame of reference வரும். Because it's rotating. When it is rotating with the uniform velocity means its acceleration is different. Acceleration வந்துரும் கண்டிப்பா. So inertial frame of reference is one. இது வந்து பாயிண்ட், சரிங்களா? Inertial frame of reference is one which moves with uniform velocity. It moves with uniform velocity. It moves with uniform velocity or at rest. Inertial frame of reference is one which moves with uniform velocity or at rest. இது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. Non-inertial frame of reference moves with variable velocity. Moves with variable velocity or non-uniform velocity. It moves with non-uniform velocity. Not uniform. Uniform போனாதான். Next, இப்ப இந்த frame of reference எந்த law வந்து தெரியும்? Inertial frame of reference நியூட்டன்ஸ் law. நீங்க ரெண்டாவது காலா பிரிச்சுக்கோங்க. Newton's law is valid. Newton's law is valid
Newton's law not valid. Newton's laws are not valid. Newton's law are not valid. இங்க valid. இங்க Newton's law valid. Newton's law valid in அர்த்தம். The second law, according to the second law, the law of force F is equal to ma. F is equal to ma. The body is accelerated by means of force. So force apply பண்ணா body is accelerated. இங்க என்னன்னா a body can be accelerated without the application of applied force. Applied force இல்லாம accelerate ஆகும். இதுல non initial frame of reference, that is called pseudo force. Pseudo force னு சொல்லுவோம். சரிங்களா? In this reference frame, particles are accelerated by the application of force. By the application of force, particles are accelerated by the application of force. That is F is equal to ma. F is equal to ma is valid. Particles are accelerated by the application of force. இங்க என்ன சொல்றாங்க? Particles are accelerated without the application of force. In this frame, சொல்லுங்க சார் இங்க யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கும் போது அப்ப ஆக்சிலரேஷன் 0 ஆயிரும்லங்க சார். எங்கங்க நியூட்டன்ஸ்ல இதுலங்க சார் இனிஷியல் இல்ல நீங்க சொல்றது ரைட். அந்த ஃப்ரேம்ல யூனிஃபார்ம் வெலாசிட்டி நம்ம உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் சொல்றோம். ஓகே சார். அதனால இப்ப புரியுதுங்களா? புரியுதுங்க. அதுக்குள்ளார நடக்கிற விஷயம் இதெல்லாம். ஓகே சார். அப்படி ஞாபகம். ஏன்னா அது கொஞ்சம் சிறந்த குழப்பம். அதுக்குள்ளார நடக்கிற விஷயம் கரெக்டா தான் நீங்க சொல்றது. பட் ஆனா நீங்க இதுக்கு அப்ளை பண்ண உள்ள நடக்கிற அந்த பிசிக்கல் பினாமினாக்குள்ளார இது அப்ளிகபிள் இல்லை. அதே ஞாபகம். In this frame, particles accelerated without the application of force, without external force. Without external force, particles are accelerated without external force. That means pseudo force is active. இது என்ன அர்த்தம்னா that is pseudo force is active. Pseudo force. That is pseudo force is active. No pseudo force is active. No. Pseudo force is active. Pseudo force is active. No pseudo force is active. Pseudo force. Pseudo science. நிறைய வாட்ஸ்அப்ல வரும். நீங்க அதெல்லாம் பார்க்கும்போது சிரிக்க வரும். இதெல்லாம் சயின்டிஸ்ட் நம்மளாம் அப்படியே கண்டுபிடிச்சோம். நிறைய தகவலே விடுவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சொல்லிட்டாங்க. அது போய் அதாவது கொண்டு வந்து ஒப்பிடுறது தப்பு. சூடோ ஃபோர்ஸ், சூடோ சயின்ஸ். சில விஷயங்கள் நான் வாட்ஸ்அப்ல வரத முற்றிலுமா நம்ப மாட்டேன். சில விஷயங்களே நம்மளோட வரலாறு அதெல்லாம் ஒத்துக்கலாம் சரிங்களா. பட் இதெல்லாம் அப்பயே சொல்லிட்டாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் அப்பவே பண்ணிட்டாங்க. விமானத்தை அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய வந்து வரிசையை வந்து பயங்கரமான வரும் சரிங்களா. அதெல்லாம் சூடோ சயின்ஸ், நாட் அ ரியல் சயின்ஸ். கொண்டு வந்து சயின்ஸோட ரிலேட் பண்ணிக்கிறது. இப்போ அவங்களுக்கு சயின்ஸ் அதிகமா தேவைப்படுது. இந்த சயின்டிபிக் உலகத்தில் இருக்கிறதால மக்கள் எங்க நம்ம போயிடுவாங்களோ நம்ம சொன்ன கதைகள்லாம் அப்படின்ட்டு அதுக்கு தெர் இஸ் சயின்ஸ் கான்செப்ட். இதுல இருந்து சயின்ஸ் இதுதான் இதைத்தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்றாங்க. அது உண்மையே கிடையாது. அதுல 1% வந்து இருக்கலாம், சம்திங் 1% இருக்கலாம், ரொம்ப சரிங்களா. பட் அதுல 99% வந்து போய் தான் அது நம்ப மாட்டேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல சில மெசேஜஸ் வருது இருக்கலாம். கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க, இதெல்லாம் வந்து தடுக்கணும். நிறைய வந்து வாட்ஸ்அப் நான் பார்ப்பேன். பட் எனக்கு அதை பார்த்தா சிரிக்கும் வரும். அதையெல்லாம் யாராலையுமே தடுக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சி வச்சுக்கலாம் பழசெல்லாம். எது வந்து மக்களுக்கு பயன் தராதோ
சரிங்களா? அதை மக்கள் பின்பற்ற மாட்டாங்க. எது வந்து ஈஸியா இருக்கோ அல்லது எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதெல்லாம் போய் நம்ம தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. பெண்கள்லாம் இப்படிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு யாராவது தடுத்துருவாங்க முடியுமான்னா முடியவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு இழுத்து பிடிக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அது ஆஸ் யூஸ்வல் அது தேவையாயிட்டே இருக்கும். இட் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு தி என்வரன்மெண்ட் தகுந்த மாதிரி அவங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதை போய் வந்து நம்மளாம் தடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி மிரட்டி கிரட்டி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் செய்ய முடியாது. காலத்திற்கு ஏற்ப அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது யார் டீல் பண்ணுவாங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரீ, சரிங்களா? ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, சரிங்களா? ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி deals with inertial frame of reference. Special theory of relativity deals with inertial frame of reference. Special theory of relativity deals with inertial frame of reference. General theory of relativity, இங்க வந்து general theory of relativity deals with non-inertial frame of reference. Non-inertial frame of reference. Special theory of relativity deals with inertial frame of reference. General theory of relativity deals with inertial, non-inertial frame of reference. வந்து general theory of relativity. Special theory of relativity வேற ஒண்ணும் இல்ல, வேற நோட் போடுறீங்க. நோட் the special theory of relativity the special theory of relativity is a general, is a special case, is a special case of general theory of special case of general theory of relativity, where the gravitational force is zero. Where the gravitation force is zero. Gravitation force zero வர இடத்துல டீல் பண்றத general theory, special theory of relativity. Special theory of relativity. General theory of relativity ஒரு special condition under which the gravitation force is zero. எங்கெல்லாம் gravitation force zero ஆகுதோ அந்த இடத்துல அப்ளை பண்றத special theory of relativity. புரியுது நினைக்கிறேன். இதோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் இது எங்க அப்படின்னாக்கா we are dealing with சரிங்களா zero gravitational field. There is no gravitational field. We don't consider about gravitational field. Gravitational field கன்சிடர் பண்ணல ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணாம சால்வ் பண்ணோம்னா டைரக்டா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு வந்துடலாம். சரிங்களா? ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில அந்த இடத்துல இருக்கிற கிராவிடேஷனல் எஃபெக்ட பத்தி நம்ம கவலையே பட மாட்டோம். சரிங்களா? ஒரு பாடி மூவ் ஆகும், அது ஜி எங்க ஆக்ட் பண்ணுது அதை பத்தி நம்ம பேச மாட்டோம். ஒரு ராடு மூவ் ஆகும், அங்க ஜியோட வேல்யூ பத்தி பேச மாட்டோம். சரிங்களா? Because it's a special case of this one where gravitation force is zero. That is zero field இருக்கிற இடத்துல தான் நம்ம இதை டீல் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். சரி, ஏன் சார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது? நிறைய நேரத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் தேவைப்படும். ஒரு சிக்னல் ப்ராசஸிங் பண்றோம், சரிங்களா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிடுவோம். சரிங்களா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா என்னங்க, என்ன மாறுங்க? இது ஒன்று டிஆர்பி கேட்டுருக்காங்க, பாலிடெக்னிக் டிஆர்பி. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன செய்யும் ஆக்சுவலா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யாராவது சொல்லலாம், தெரியும், படிச்சிருக்கீங்க. டைம் டொமைன் பிளாட் ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாறும். கரெக்டுங்களா? டைம் டொமைன் பிளாட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஃப்ரீக்வன்சி டொமைன்.
time domain plot will be in the frequency domain plot. சொல்லுது ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ண we change from one domain to another domain. சரிங்களா we work out that domain once again we bring back ஆல்ரெடி கொண்டு வந்து இங்க கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா ஒரு பொருளை ப்ராசஸ் பண்ற மாதிரி தான். சரிங்களா ஏன் அப்படின்னா நம்ம இதுல ப்ராசஸ் பண்ண இந்த சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டத்துல வச்சு ப்ராசஸ் பண்ணோம்னா அதை வந்து பண்றதுக்கு இட் டேக்ஸ் a long time. சரிங்களா it will be more complicated. அப்ப அது வேற இடத்துல கொண்டு போய் வச்சு என்ன பண்றோம் we are dealing. சரிங்களா அதை டீல் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றோம் once again transfer to the same coordinate system. சேம் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. தட் இஸ் known as டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஜெனரலா டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நிறைய இடத்துல பிசிக்ஸ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்றோம். சரிங்களா நாம கண்டுபிடிக்கிறது ஒரே ஸ்டடீஸ்ல வச்சு படிக்க மாட்டோம். அது வேற ஒரு என்வரன்மெண்ட்ல வச்சு பார்த்துட்டு அதோட ரிசல்ட் அப்படியே கொண்டு இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா தட் இஸ் known as டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கேயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படும். சரிங்களா இதுல ரிலேட்டிவிட்டி. So Gaussian transformation equation, that means the physical quantity. So it may differ. சரிங்களா நம்ம மெஷர் பண்றோம். The physical quantity may be measured in two frame of reference. ரெண்டு frame of reference ல மெஷர் பண்ணிட்டு we can convert from one frame of reference to another frame of reference, or இந்த frame of reference அடுத்த frame of reference க்கு வந்து கன்வர்ஷன் பண்ணலாம். அதுக்கு பேர் என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்ஸ் பேருங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் Gaussian transformation equation. Gaussian இது முக்கியமான சயின்ஸ். Gaussian transformation equation GP. சரிங்களா Gaussian transformation equation ரொம்ப முக்கியமான சயின்ஸ். பயங்கரமான சோதனை அனுபவிச்சார் யாரு இந்த மூட நம்பிக்கையில பின்பற்றக்கூடிய பிற்போக்குவாதிகளால. Galileo 70 வயசுல தூக்கிட்டு போய் உள்ள ஒரு கண்ணை குருடாக்கிட்டாங்க. Galileoவை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. சரி மதத்தலைவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க. நீ கடவுளுக்கு எதிராக பேசுற வந்து மன்னிப்பு கேட்க யாரா 70 வயசால அது உண்மையை சொன்னாங்க. சொன்ன உண்மையை சொன்னதுனால பொய் சொல்லல, உண்மையதான் சொன்னார். உண்மை சொன்னதுக்கு பயங்கரமான தண்டனைகள் அவங்க கொடுத்தாங்க. யாரும் கலிலியோ. சரிங்களா நியூட்டனுக்கு முன்னாடி. சோ Gaussian transformation equation. So Gaussian transformation equation என்ன பண்ணும் அப்படின்னா that is called classical transformation equation கூட சொல்லலாம். அது Newton transformation equation. Classical transformation equation. So the classical transformation equation ஒரு விஷயம் இல்லாத விஷயம் என்னன்னாக்கா முக்கியமான விஷயம் ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிட்ட பாஸ்டுலேட் செகண்ட் பாஸ்டுலேட் ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா in all frame of reference in vacuum or free space. சரிங்களா in vacuum or free space it travel with the same velocity in all frame of reference. அப்படிங்கறது அவரோட கான்செப்ட். சரிங்களா அது ரிலேட்டிவிட்டி இல்ல. பட் கிளாசிக்கல்ல அந்த கான்செப்ட் கிடையாது. ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட் கான்செப்ட் கிடையாது. இவருடைய frame of reference பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வருவோம். So S is platform the S. சரிங்களா So here there is an observer that is called O, or the name of the O. The platform coordinate system is called the XYZ. Platform coordinate system the XYZ is சொல்றோம். Another one frame of reference that is called the train. Initially both are coincident. Mostly ரெண்டுமே coincident ஆகிற மாதிரி எடுத்துப்போம். After that the train will move. Train move ஆயிடும். சரிங்களா train move ஆயிடுச்சு. So this train is moving with a uniform velocity. சரிங்களா V. Train is moving with a uniform velocity. Being a uniform velocity, the train going in its own. Like bullet train in Japan. Japan is a bullet train. Uniform, Amurla uniform homes on the So this is a bullet train in Japan. This is a platform. Platform. Okay. The bullet train is speed up. I'm related to the So this is an observer. O, you got a pair of the O dash. ரெண்டு பேர் இருக்காங்க O and O dash. There is an event. நான் மறுபடியும் சொல்றேன் event அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். Event takes place at the position P. P ல ஒரு event நடக்குதுன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன வேணாலும் ஈவென்ட் இருக்கலாம். ட்ரெயின்ல anything is an event. The TTR coming. சரிங்களா உள்ள வராதுன்னு சொல்லுவோம். Entering to some particular கோச்சுல என்டர் ஆகுறது. அப்ப டிக்கெட் வாங்காதவன் என்ன பண்ணுவான்? That's an event. அது ஒரு ஈவென்ட். அது வேற சம்திங் இட்ஸ் ஹேப்பன். அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒரு குழந்தை அழுகுது. அதெல்லாம் ஒரு ஈவென்ட். சரிங்களா எனிதிங் இஸ் an event. So this is an event P. So the event P is
here that takes place. இந்த ஈவெண்ட் பி எங்க எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. ஓவும் சொல்லுவாரு, ஓடேஸ் சொல்லுவார். சரிங்களா? கந்தசாமி சொல்லுவாரு, முன்னுசாமி மெஷர் பண்ணுவார். ரெண்டு பேரும் மெஷர் பண்றாங்க. சரிங்களா? இவர் கந்தசாமி. சரிங்களா? அவர் எப்படி மெஷர் பண்றாருன்னா எக்ஸ் அப்படிங்கிறாரு. அந்த ஈவெண்ட் எங்க நடந்துட்டு எக்ஸ் டிஸ்டன்ஸ் நடந்துருக்கு அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஒன் டைமென்ஷனல், ரொம்ப முக்கியம். நம்ம பாக்குறதெல்லாம் ஒன் டைமென்ஷனல். கலின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஒன் டைமென்ஷன். சரிங்களா? ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஒன் டைமென்ஷனல் மோஷன் தான் எப்படி ஒன் டைமென்ஷன் படிக்கிறது ஈஸி. இவர் எப்படி மெஷர் பண்ணுவாருன்னா இவருடைய ஆரிஜின்ல இருந்து இல்ல எக்ஸ் டேஷ் அப்படின்றாரு. இவர் எக்ஸ் டேஷ் மெஷர்மெண்ட் வந்து எக்ஸ் டேஷ் இருக்கு, இவரோட மெஷர்மெண்ட் எக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலா இவர் யூனிஃபார்ம் வெலாசிட்டில இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கனால பிளாட்ஃபார்ம்ல இருந்து எவ்வளவு தூரத்துல போயிருச்சு நம்ம சொல்ல முடியும். when it is moving uniform நல்ல ஞாபகம். when it is moving uniform. But in life and physics most of the situation is a non-uniform. அடிக்கடி நம்ம யூனிஃபார்ம் தான் படிப்போம். நல்லா கவனிச்சுங்க. நம்ம புத்தகத்துல படிக்கிறது எப்பவுமே யூனிஃபார்ம் தான். in the real life we are facing always a non-uniform. real situation is always a non-uniform. பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படிப்பேன். இப்படிதான் அவருக்கு இப்படிதான் ரிசல்ட் வரும். லேப்ல போய் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துருப்பீங்க. நீங்க டீச்சர் லேப் இருக்கீங்க, கண்டிப்பா லேப் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பீங்க. அவன் சொல்லி தர அதுக்கு நீங்க எவ்வளவு முறை ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை தடவை தொல்லை பண்ணிச்சு. சரிங்களா? ஸோ தட் ரியல் லைஃப் சிச்சுவேஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம். நாம நினைக்கிறோம். ஸோ வி ஹவ் ஸ்டடிட் இன் எ மேனர். சரிங்களா? கரெக்டா படிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா there is a non-linearity. சரிங்களா? progress is not always linear. progress எப்பவுமே லீனியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. சரிங்களா? நம்ம அப்படியே டெய்லி படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு இப்படி போயிடும் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையில. சரிங்களா? ஸோ there is a linear. இப்படி இந்த பாத்துல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். டெய்லி there is a progress அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையிலே எப்படி இருக்குன்னா the path may be as a non-linear path. உண்மையில இந்த பாத் வந்து ஒரு non-linear path. இது 10வது நாள் நம்ம ஏற்பட்ட முன்னேற்றம் 0. 10 நாள் இவ்வளவு தூரம் படிச்சு முன்னேறி இருக்கிறோம். சரிங்களா? 15வது நாள் இவ்வளவு முன்னேறி இருக்கிறோம். நடுவில் ஏதோ சம்திங் ஹேப்பன், நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் எக்ஸாம்பிள் சொல்றேன். கொஞ்ச நாள் படிக்கல, ஒரு மாசம் படிக்கல, படிச்சதை சேர்த்து மறந்துடும். இந்த தருணம் பாத்தீங்களா? 10வது நாள் வரைக்கும் எவ்வளவு படிச்சுமோ அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கும். அல்ல அவ்வளவுதான். சரிங்களா? ரிட்டைன் கேப்பபிலிட்டி. சரிங்களா? ரெட்டென்ஷன் சொல்லுவோம். மீதியெல்லாம் ஆல்மோஸ்ட் மறந்துச்சு. வந்து ரீகால் பண்ணதான் தெரியும். தட் மீன்ஸ் ஹியர் த ப்ராக்ரஸ் இஸ் நாட் லீனியர். ப்ராக்ரஸ் லீனியரா இருக்காது. ப்ராக்ரஸ் இஸ் ஆல்வேஸ் நான் லீனியர். ஸோ வி டோன்ட் அக்செப்ட் எ லீனியர் growth. எப்பவுமே லீனியர் growth நம்ம சரிங்களா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வரவே கூடாது. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, லீனியரா படிக்கணும், நல்லா படிக்கணும். ஏன் இன்னும் வந்து இது பண்ணல, ஏற்கனவே இதை படிச்சாலும் அடுத்து ஏன் அடுத்தது போல அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகும். நாட் பாசிபிள். நடக்கவே நடக்காது. சரிங்களா? லீனியர் growth எப்பயுமே இருக்காது. ஸோ தெர் இஸ் சம் நான் லீனியர். ஓகே, நம்ம அதெல்லாம் வேண்டாம், நம்ம பேசமா போயிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் எக்ஸ். The observer O measures the distance as x. O dash measures its x dash. The train is actually moving with velocity of v. So after a time interval of t, it will travel a distance of vt. So this distance is vt. அவ்வளவுதாங்க. இதுதான் Galilean transformation equation. இதுதான் Galilean transformation. வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து வீங்கர் யூனிஃபார்ம் வெலாசிட்டில போயிட்டு இருக்கு அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா கடகடன்னு Galilean transformation equation இருக்கு. Galilean transformation equation கடகடன்னு அடிச்சிருக்கீங்க. So Galilean transformation equation இல்லங்களா? One dimensional. So x dash தான் இருக்கும். X dash is actually x minus vt. இதுதான் x dash அப்படிங்கிறது இது மட்டும் தான். இதுதான் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது x ல இருந்து vt சப்ரட் பண்ணிக்கணும். That is x dash equal to x minus vt. Y dash is equal to y because சரிங்களா நாம ஒன்னும் y பத்தி பார்க்கல, ஒன் டைமென்ஷனல் தான். And z dash is equal to z. What about t dash is equal to t? Time எடுத்துக்கணும். T dash is equal to t. டைம் பத்தி அவர் சொல்ல, டைம் இன் சென்ஸ் சரிங்களா இன்வேரியபிள் தான். There is a uniform passage of time for everyone. Team Physics exam நம்ம எல்லாருக்கும் முன்னாடி there is a uniform passage of time for everyone in the examination. ஆல் எல்லாருக்கும் அதே 3 hours தான். சரிங்களா? ஒருத்தர் 180 क्वेश्चन ஷேர் பண்ணிருப்பாரு, ஒருத்தர் 200 क्वेश्चन, ஒருத்தர் 150 क्वेश्चन. அதுலயே கரெக்டான क्वेश्चन ஷேர் பண்ணிருப்பாரு, தப்பான क्वेश्चन ஷேர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா?
பட் டைம் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன். டைம் எந்த சேஞ்சும் கிடையாது. அப்ப t is equal to t according to Gaussian transformation. X dash is equal to x minus vt, y dash is equal to y, z dash is equal to z, t dash is equal to t. That is uniform passage of current. சரிங்களா? Uniform flow of current. Current is uniform flow of time. Time is flow uniformly. Time வந்து uniform flow ஆயிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போகும். This is Gaussian transformation from x to x prime. சரிங்களா? From x to x prime. That is from frame of reference s to s dash. s ல மெஷர் பண்றது s dash ஓட இப்படி ரிலேட் பண்ணிக்கலாம். s ல மெஷர் பண்றது s dash ஓட இப்படி ரிலேட் பண்ணிக்கலாம். s dash ல எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். That is called transformation. இங்க கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு இங்க என்ன வேல்யூ சொல்லிருப்பாங்க, இங்க என்ன வேல்யூ வந்திருக்கும் உங்களுக்கு அப்படி நம்ம சொல்லலாம். That is called Gaussian transformation equation. Next the inverse transformation from s dash to s. ட்ரெயின்ல மெஷர் பண்ணதுக்கும் பிளாட்ஃபார்ம்ல மெஷர் பண்ணதுக்கும் உள்ள ரிலேஷன். That is called inverse Gaussian transformation. சரிங்களா? இன்வர்ஸ் Gaussian ஒண்ணுமே இல்ல, பிரைம் தான் வந்துரும். x prime x. சரிங்களா? x வேணும்னா x dash plus vt வரணும். இது அந்த பக்கம் போயிடும். x வேணும்னா x dash plus vt. அப்ப இந்த frame of referenceல என்ன மெஷர்மென்ட் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா இந்த frame of referenceல அந்த physical quantityயோட வேல்யூ என்னன்னு எழுதிடலாம். x ங்கிறது x dash plus vt because time change ஆகாது. y ங்கிறது y dash, z ங்கிறது z dash, t ங்கிறது t dash because there is uniform flow of time. அவ்வளவுதான். So this is Gaussian transformation. இதுதான் Gaussian transformation. அது Gaussian inverse transformation. இதெல்லாம் நிறைய 1 மார்க் கேட்பாங்க. எல்லாமே எழுதிடலாம், ஒண்ணுமே இல்ல. பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் அவ்வளவுதான். பிளாட்ஃபார்ம்ல இருந்து மெஷர் பண்றாரு ட்ரெயின்ல நடக்கிற ஒரு ஈவென்ட். சரிங்களா? சோ அந்த டிடிஆர் உள்ள நுழைஞ்சிட்டாரு. டிக்கெட் எடுக்காம போன நிலைமை என்ன அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது ஒருத்தர் பாக்கலாரு. இவன் டிக்கெட் எடுக்காம போனா உள்ளாரு அப்படின்னு அவர் சொல்றாரு எக்ஸ். அந்த இருக்கிற இந்த எக்ஸ், டிடிஆர் இருக்கிற எக்ஸ். சரிங்களா? நமக்கு பக்கத்துல 4 அடிக்கு முன்னாடி வந்துட்டாரு. இந்த படத்தெல்லாம் வந்து காதல மாட்டிட்டு சொல்லுவான், திறனை இங்க வந்துட்டான், அங்க வந்துட்டான், இங்கே போறான், அங்க போறான்னு கண்டுபிடிச்ச மாதிரி. அந்த மாதிரி அது உள்ளார உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். டிடிஆர் உனக்கு 2 அடி தான் பக்கத்துல இருக்கிறாரு. சரியா? அடுத்த சீட்டு இருக்காரு அப்படின்னு. That is x prime. Train is moving with velocity v, so it will reach v into t. ஓகே, இது முக்கியமானது. இதெல்லாம் இங்க பர்டிகுலரா கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வரும் Gaussian transformation இருக்கிற பிரச்சனைகள் என்ன அது மட்டும் நீங்க பாத்துருவோம், மற்ற அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் சரிங்களா, ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் விட்டு நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட் பார்க்கணும்னு அர்த்தம். சம்திங் சரிங்களா இஸ் நாட் எக்ஸ்பிளைன்ட் பை த தியரி. சரிங்களா? ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, if the theory is not fit into the fact, you just change the theory. நல்லா பாருங்க, காம்பினேஷன் இருக்காரு, அது உண்மை. அது வந்து அவர் சொன்னது வந்து என்னன்னா இருக்காங்க, அதாவது தியரி வந்து அப்சர்வபிள் ஃபேக்டோட பொருந்துக்கு வரணும். நீங்க முதல்ல தியரியை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் தி ஃபேக்ட், ஃபேக்டை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்ச் தி தியரி அப்படிங்கிறார். பிகாஸ் ஐன்ஸ்டீன் இஸ் தியரிட்டிக்கல் சயின்டிஸ்ட், பர்டிகுலரா எக்ஸ்பெரிமெண்டல் சயின்டிஸ்ட் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு சிலர் செஞ்சிருக்காரு, தியரிட்டிக்கலா நிறைய சொல்லிருக்காரு. போட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் எஃபெக்ட். சரிங்களா? அதே மாதிரி மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல அவர் இல்ல, அதாவது நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட்ல ஐன்ஸ்டீன் கிடையாது, வரல. ஐன்ஸ்டீன் கூப்பிட்டாங்க, ஐன்ஸ்டீன் வந்து அதுக்கு ஒத்துக்கல. சரிங்களா? வேணாம், ஐன்ஸ்டீன் மூலம் இருக்கு. பிரெயின் ஃபார்முலா சொன்னது ஐன்ஸ்டீன் தான், பட் ஆனா அந்த ப்ராஜெக்ட் உள்ள அவர் என்ட்ரால. பெர்மில உள்ள போனாரு, பெர்மில உள்ள போய் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாரு. அணுகுண்டு தயாரிக்கிற ப்ராஜெக்ட்ல அமெரிக்கால ஒர்க் பண்ணாரு. சரிங்களா? பட் ஆனா ஐன்ஸ்டீன் வந்து கொஞ்சம் நல்ல மனுஷன், அதனால அவர் வந்து இல்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால அமெரிக்க அரசாங்கத்தால் உளவு பார்க்கப்பட்டார். அவர் சாகிற வரைக்கும் அமெரிக்கால இருந்தாரு. பட் இருந்தாலும் அமெரிக்க அரசாங்கம் அவர் நம்பல. என்ன இருந்தாலும் அவர் ஜெர்மன்காரர், அதெல்லாம் அவர் நம்பல. அவர் உளவு பார்த்துட்டே இருந்தாங்க அமெரிக்கா. சரிங்களா? அவர் ரொம்ப துன்பப்படுத்துறாங்க நரகமா. அது மட்டும் இல்ல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மூளையை அவர் தேடி ஓடிட்டான். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் தூக்கி ஓடிட்டான். என்ன நிறைய சம்பவம் ஆயிடுச்சு. தேவை வாழ்க்கையில வந்து எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தா அவருக்கு பல்வேறு சோதனைகளை கொடுத்தாங்க. ஹிட்லர் ஒரு பக்கம் சோதனை கொடுத்தான். ஹிட்லர் தொல்லை தாங்க முடியும் தான் போனாராங்க. இப்போ வருவோம். What about the consistency of speed of light? Constancy, consistency.
கான்ஸ்டன்ட் செல்ஃப் ஸ்பீட் ஆஃப் லைட்ல இவருடைய கான்செப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் ஃபெயிலியர் ஆகுது. ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட் in all frame of reference irrespective of motion of the observer or motion of the frame of reference. Frame of reference move ஆனாலும் சரி, observer move ஆனாலும் சரி, சரிங்களா, என்ன மாறக்கூடாது? The speed of light should not change. சரிங்களா, speed of light is constant, is always constant. எப்பவுமே கான்ஸ்டன்ட் கிடைக்கும். சரிங்களா, எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல்சன் மார்லே எக்ஸ்பெரிமெண்ட், மைக்கேல்சன் மார்லே ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட். That experiment gives a negative result. ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துச்சு. பட் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாலும் சரிங்களா, அது ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட். பிகாஸ் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எர்த்தோட டைரக்ஷனுக்கு பேரலா லைட் ரே அனுப்பணும் அப்படின்னாக்கா இட் ஸ்பீட் வில் பி c minus v ன்னு கிடைக்கும். சரிங்களா, அப்படின்னு நினைச்சாங்க. எர்த்தோட ரொட்டேஷனுக்கு ஆப்போசிட்ல லைட் அனுப்பணும்னா இட் ஸ்பீட் வில் பி c plus v ன்னு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. சரிங்களா, ரெண்டு ட்ரெயின் இருக்கு. இது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் பர் ஹார்ல போகுது. அடுத்தது வந்து ஒன்னு 80 கிலோமீட்டர் பர் ஹார்ல போகுதுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டைரக்ஷன்ல போகுது, இது ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம், நம்ம ஒன் ஆஃப் த ட்ரெயின்ல இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி தெரியும். அந்த டூ ட்ரெயின்ஸ் ஆர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரிலேட்டிவ்லி போற ட்ரெயின் தான் மும்பை எக்ஸ்பிரஸ். எப்படி தெரியும்னா, we are moving with kilometer of 180 km per hour போற மாதிரி நமக்கு தெரியும். அந்த இடத்துல அப்ப மட்டும் ட்ரெயின் ஜஸ்ட் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி தெரியும். ஆக்சுவலா இது 80ல தான் போயிட்டு இருக்குது, அது 100ல தான் போயிட்டு இருக்கு. நம்ம போயிட்டு இருக்க ட்ரெயின் 80 கிலோமீட்டர்ல போறதா வச்சுக்குவோம். நம்ம போறது 80ல தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா, குட்ஸ் வண்டி மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு நம்ம அப்ப அந்த டைம்ல எப்படி தெரியும் அப்படின்னாக்கா ரிலேட்டிவிட்டி, தட் இஸ் கால்ட் ரிலேட்டிவிட்டி. அந்த டைம்ல நமக்கு எப்படி தெரியும்னா 180 கிலோமீட்டர் பர் ஹவர் நம்ம மூவ் ஆயிட்டு இருக்க மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன். So இதேதான் வந்து மைக்கேல்சன் மார்லே பண்றாங்க. That light is sending in opposite direction to the direction of rotation of Earth. Opposite direction சென்ட் பண்ணி பார்த்தா c plus v ன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. Where v is the velocity of Earth, c is the speed of light. c plus v ன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா, எப்ப when we are directing a light opposite to the direction of Earth rotation. சரிங்களா, அடுத்து இன்னொன்னு, when we are directing light parallel to the direction of Earth rotation ல பண்ணும்போது c minus v ன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைச்சிட்டு பண்ணாங்க. ரெண்டுமே கிடைக்கல. ரெண்டு கேஸ்லயும் c னே கிடைச்சிச்சு அவங்களுக்கு. ரெண்டு கேஸ்லயும் மெஷர் பண்ணி பார்த்தா velocity of light c னே தான் வருது, மாறவே இல்லை. ஏன்னா அது ரொம்ப இருக்கு. there is no ether medium. நம்ம அப்பதான் என்ன பண்ணாங்க, there is no ether medium. that negative result says no ether medium. ether medium இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. சரிங்களா, அப்ப velocity of light is constant. அப்படிதான் கிடைக்கணும், c தான் கிடைக்கணும், மாறாது. ஆனா இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் படி பார்த்தா ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குன்னா, இன் கலீலியன் டிரான்ஸ்ஃபர் GT, சரிங்களா, velocity is u dash is equal to u minus v. சரிங்களா, u dash is equal to u minus v. So that is velocity in the train frame, where u is the velocity in the platform measure பண்ற velocity, v is the velocity of the train. சரிங்களா, இப்போ ஒரு ட்ரெயின் எப்படி அதேதான் எஸ் ட்ரெயின் வேற ஒன்றும் இல்லை, பி அண்ட் டீம் கூட போடலாம். புக்ல அப்படி ஃபாலோ பண்ணிருக்கோம், நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண வரல. பிளாட்ஃபார்ம் ட்ரெயின். சரிங்களா, ஓகே. ஹியர் தேர் இஸ் லேசர் சோர்ஸ். லேசர் நல்லா தெரியும், நீங்க படிச்சு ஒரு ஸ்பாட் அப்படியே தெரியும். பிகாஸ் இட் டஸ் நாட் டைவர்ஜ் ஆகாது. அதனால நம்ம வந்து ஸ்பாட் லைட் கரெக்டா தெரியும். கால்குலேட்ல அடிச்சா நமக்கு தெரியாது சிக்கல. அதனால லேசர் வச்சுக்கோம். தேர் இஸ் a லேசர் சோர்ஸ். ஒரு பையன் லேசர் சோர்ஸ் வச்சு உள்ள விளையாடிட்டு இருக்கான். சரிங்களா, லைட் டிராவல் பண்ணுது. இட்ஸ் ஸ்பீட் ஆஃப் c. அது இப்படி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நம்ம பக்கம் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. c. The train is moving with velocity v. சரிங்களா, here the observer o dash, இங்க o dash அதோட ஸ்பீட் என்னன்னு சொல்லுவாரு, u dash ன்னு சொல்லுவாரு. u dash, சரிங்களா, இவர் என்ன சொல்றாரு, லைட்டோட ஸ்பீட c ன்னு சொல்றாரு. c minus v அப்படின்னு அவர் மெஷர் பண்ணுவாரு. because train is moving with velocity v. சரிங்களா, ஆப்போசிட் ஆக்சுவலா இல்ல இப்படி வெச்சு u is equal to u dash plus v. சரிங்களா, இந்த ஃபார்ம் வந்து இத மாத்திட்டேன். u is equal to u dash plus v. இது கூட தேவையில்லை. u is equal to அதேதான் மாத்தில இருக்கு. u is equal to u dash plus v. இப்போ இங்க இருக்கிறவர் பாக்குறாரு, இது லேசர் லைட், அதோட ஸ்பீடு c ன்னு சொல்லுவாரு. ஆல்ரெடி ட்ரெயின் v ங்கிற ஸ்பீடு. அப்ப
அப்ப u is equal to c plus v கிடைக்கும். இவர் மெஷர் பண்ற ஸ்பீடு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எழுதணும்னா இவர் மெஷர் பண்ற ஸ்பீடு என்னன்னு கிடைச்சிடும் அப்படின்னாக்கா c plus v கிடைச்சிடும். இப்ப gt யூஸ் பண்ணா கெல்லியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணா the velocity measured by the observer in the platform or velocity measured by this observer O is c plus v கிடைக்கும். பட் c plus v is never possible. சரிங்களா? This velocity c plus v is never possible. Hence, GT, Gaussian transformation, not able to explain constancy of speed of light. This velocity c plus v is never possible. Hence, Gaussian transformation is not able to explain the constancy of speed of light. Speed of light c கிடைக்கும், c plus v கிடைக்கும். So this is a wrong result. அப்ப இந்த wrong resultல நிறைய பிரச்சனைகள் வரும். என்ன சார் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னா it cannot explain, Gaussian transformation cannot explain Maxwell's equations. Maxwell's equations அவரால explain பண்ண முடியாது because in Maxwell's equation c is taken as constant. c constant வச்சு தான் அவர் Maxwell's equation கொண்டு வந்திருக்காரு. அப்ப எந்த ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ப்ராபகேஷன் கிளாசிக்கல் தியரியில சொல்ல முடியுமானா பிரச்சனை உருவாயிடும், சொல்ல முடியாது. சரிங்களா? So the Gaussian transformation is not able to explain Maxwell's equation. But these equations are explained by Lorentz transformation. அந்த Maxwell's equations நம்ம Lorentz transformation யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் ஆனா Gaussian transformation யூஸ் பண்ணி பண்ண முடியாது. This classical transformation equation பண்ணி பண்ண முடியாது. So this is one of the drawback. சரிங்களா? ஒரு பெரிய drawback. GT தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? Gaussian transformation consistent, not consistent. Consistent. யாரை எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு தெரியும். Gaussian transformation is explained Newton's laws. சரிங்களா? So the Newton's laws are explained by Gaussian transformation. Newton's law, சரிங்களா? Newton's laws are consistent with GT. GT means Gaussian transformation. If you GT engine போட்டுருங்க, GT means Gaussian transformation. Or Newton's law, Newton's law are invariant under Galilean transformation. சிக்கலா இருக்கு. பட் நீங்க புரிஞ்சு முன்னாடி படிச்சுக்கணும். This is a competitive exam. சரிங்களா? பயங்கரமான போட்டி இருக்கும். போட்டியில சமாளிக்கணும். அந்த அளவுக்கு क्वेश्चन கொடுப்பேன். நியூ क्वेश्चन கொடுப்பேன். அது particularly it is very useful for the old students. old students ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பல இடங்கள்ல வச்சு டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம அப்படி வைக்கிறது இல்ல. சரிங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस கொடுத்து டெஸ்ட் வைப்பாங்க. இட் லாட் ஆஃப் டைம். நிறைய டைம் நமக்கு அவைலபிளா இருக்கும். சரிங்களா? அந்த டைம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். படிச்சுக்கணும். கான்செப்ட் தோல்வியோட படிச்சுக்கணும். சரிங்களா? அதெல்லாம் புக் வாங்கி படிக்கணும். ஒரு புக் வந்து நீங்க நிச்சயமா வாங்கிக்கணும். ரிலேட்டிவிட்டிக்கு பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் புக்லயே பின்னாடி ரிலேட்டிவிட்டி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை. ஏதாவது ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் புக் வந்து வாங்கிட்டீங்கன்னா போதும். உபாத்தையா வாங்கிக்கோங்க, இல்ல குப்தகுமார் சர்மா வாங்கிக்கோங்க. ஏதோ ஒரு புக் வாங்கிக்கோங்க கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு. அதுலயே பின்னாடி ரிலேட்டிவிட்டி டாபிக் இருக்கும். ஸோ அதை பாத்தீங்கன்னா போதும் ரிலேட்டிவிட்டி. நான் அடிஷன் டு தட் நான் நிறைய சொல்லுவேன். நிறைய ப்ராப்ளம் போடுவோம். தியரி ஃபுல்லா நடத்துவேன். அதனால ஒரு யூனிட்டுக்கு யூனிட் டெஸ்ட் மினிமம் 2 இருக்கும். 2 யூனிட் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? 1 and 2 யூனிட் டெஸ்ட் மினிமம் இருக்கும். சரிங்களா? அதோட அதிகமா தான் கொடுப்பேன். கவலைப்படாதீங்க. 2 யூனிட் டெஸ்ட் இருக்கும், 3 யூனிட் கம்பைன்ட் டெஸ்ட் இருக்கும். அப்ப மாதிரி இந்த யூனிட்ல கவர் ஆகும். ஹாஃப் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும். மேக்ஸிமம் क्वेश्चन சார் நிறைய क्वेश्चन கொடுப்பேன். மேக்ஸிமம் क्वेश्चन வந்து 100 क्वेश्चन கொடுப்பேன். 100க்கு மேல வரும். பெரிய யூனிட் இது கம்மியா தான் வரும். சரிங்களா? நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பெரிய யூனிட், ஒரு கம்ப்ளீட் யூனிட்னா மோர் தென் 100 क्वेश्चंस வரும். ஒரு யூனிட் டெஸ்ட்க்கு 100 above.
கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோ ஒன்று இருக்கும், அதை பார்த்து கூட நோட் பண்ணலாம். டிஸ்கஷன் வந்து எல்லா கொஸ்டினையும் வந்து ஒன் செகண்ட் எந்த கொஸ்டினுக்கு ஏன் ஆன்சர் வந்துச்சு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எதனால வந்துச்சு, ஏன் இந்த ஆன்சர் சூஸ் பண்ண, ஏன் இந்த ஆன்சர் விட்டுட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாவே டிஸ்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்ப அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம இந்த செஷன் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம், வைண்ட் அப்.